வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஜிப்மரின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு. ஜிப்மர் நிர்வாகம் அதிரடி உத்தரவு. ஆடி அமாவாசை தீர்த்தவாரி. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். 18 மாதத்தில் 100% மகசூல் தரும் விலங்கு பயிர். பெண் விஞ்ஞானி அசத்தல் கண்டுபிடிப்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி ஜிப்மரில் நடைபெற உள்ள பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை புடவை அணிந்து வர வேண்டும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாவிற்கு வரும் மாணவர்கள் கருப்பு அங்கி அணிந்து வருவது வழக்கம். ஆனால் சமீபத்தில் மத்திய அரசு பட்டமளிப்பு விழாக்களில் இந்திய பாரம்பரிய உடைகளை மாணவர்கள் அணியுமாறு அறிவுறுத்தியது. மாணவர்கள் தங்கள் மாநிலத்தின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப உடைகளை அணியலாம் என அறிவித்திருந்தது. இதனை பின்பற்றி ஜிப்மர் நிர்வாகம் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கான ஆடை கட்டுப்பாடு குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி பாரம்பரிய உடை அணிந்து வந்துதான் பட்டம் பெற வேண்டும். ஆண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடை என வெள்ளை நிற முழுக்கை சட்டையுடன் பைஜாமா அல்லது வெள்ளை நிற வேட்டி அணிய வேண்டும் என்றும் அதனுடன் கருப்பு அல்லது மெரூன் நிறத்தில் ஷூ அணிந்திருக்க வேண்டும். பெண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடையான தங்க நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற சேலை, தங்க நிற ஜாக்கெட் அணிய வேண்டும் அல்லது தங்க நிற பார்டருடன் வெள்ளை நிற முழுக்கை சுடிதார் அல்லது சல்வார் கமீஸ் அணியலாம். சத்தம் எழுப்பாத காலணியை அணிந்து வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் படிக்கும் ஜிப்மரில் இந்த ஆடை கட்டுப்பாடு மருத்துவ மாணவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை தீர்த்தவாரியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து உற்சவர்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஏராளமான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிவன், பெருமாள் சுவாமிகள் ஒன்றாக கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். குறிப்பாக லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோவில், மணக்குள விநாயகர், காமாட்சி அம்மன், சுந்தர விநாயகர் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர், தண்டு முத்துமாரியம்மன், வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலுக்கு கொண்டு வரப்பட்டனர். தொடர்ந்து சுவாமிகளுக்கு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதே போல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி திருக்காஞ்சி, சங்கராபரணி, தென்பெண்ணை ஆற்று கரையோரங்களில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். உப்பனாறு வாய்க்காலில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் சாலைக்கு இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 7 ஆண்டுகளாக தடைபட்டிருந்தது. உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ பணிகள் நடைபெற்று வரும் பகுதியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மிக நீண்ட முயற்சியில் கடினப்பட்டு துவங்கப்பட்ட பணிகள் விரைந்து முடித்து உப்பனாறு வாய்க்காலை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் உடனிருந்தனர். ஆய்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு வேதபுரி பிராமண சேவை மையத்தின் சார்பில் சிறப்பு தர்ப்பணம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதல் பொதுமக்கள் தங்களது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் வழங்குவது வாடிக்கை. அதன்படி இந்த ஆண்டு முதல் வேதபுரி பிராமண சேவை மையம் சார்பில் கடற்கரை சாலையில் சிறப்பு தர்ப்பணம் கொடுக்கப்பட்டது. பொதுமக்கள் தங்களது பித்ரு தோஷத்தினை நிவர்த்தி செய்வது எப்படி என்றும் மூதாதையர்களுக்கு உரிய தர்ப்பணம் எவ்வாறு செய்வது என்பது குறித்து எடுத்து கூறியும் தர்ப்பணம் செய்தனர். இது குறித்து சாஸ்திரி வாசுதேவன் கூறுகையில், ஆடி முதல் மார்கழி வரை 6 மாதங்கள் பித்ருக்கள் பூலோகம் வந்து தங்குவதால் அவர்களை வரவேற்கும் வகையிலும் பித்ரு தோஷ நிவர்த்தியினை செய்வது குறித்து விளக்கம் அளித்தார். வில்லியனூர் பாத்திமா நகரில் 9 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஆத்துவாய்க்கால்பேட் பகுதிக்கு உட்பட்ட பாத்திமா நகரில்
வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 9,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சக்தி நாராயணா மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 18 மாதத்தில் 100% மகசூல் தரும் மிளகு பயிரை புதுச்சேரி பெண் விஞ்ஞானி கண்டுபிடித்துள்ளார். புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சேர்ந்த பத்மஸ்ரீ விருதாளர் வேளாண் விஞ்ஞானி வெங்கடபதி. இவர் நன்கு விளைச்சல் தரும் சவுக்கு, கனகாம்பரம் உட்பட பல்வேறு பயிர்களை உருவாக்கியுள்ளார். இவரின் வழியில் மக்கள் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமியும் விவசாயிகளுக்கு பலன் தரும் பயிர்களை உற்பத்தி செய்து வருகிறார். தற்போது விரைவாக மகசூல் தரும் மிளகு பயிரை கண்டுபிடித்துள்ளார். பொதுவாக மிளகு பயிர் செய்யப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு பின் 15 அடி செடி வளர்ந்த பின்புதான் காய்கள் தர தொடங்கும். இந்த 5 ஆண்டுகளில் பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு பலன் இருக்காது. இந்த நிலையில் திசு வளர்ப்பு மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 18 மாதத்தில் 100% மகசூல் தரும் மிளகை விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி கண்டறிந்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், நர்சரியில் மிளகு செடிகளை உற்பத்தி செய்யும் போது 100 செடிகளில் 60% வீணாகிவிடும் என்றும், சரியான முறையில் உற்பத்தி செய்யாததுதான் செடிகள் வீணாவதற்கு காரணம் எனவும், எனவே தரமான கன்றுகள் தேவை என்றும், 100 பதியங்களில் வேர் நன்றாக இருந்தால்தான் தரமானது என்றும், தற்போது திசு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து 100 பதியங்களில் 99 பதியங்கள் வேருடன் தரமானவையாக இருக்கும் வகையில் மிளகு நாற்றுகளை உருவாக்கியுள்ளதாகவும், 10 முதல் 15 நாட்களில் வேர் வந்துவிடும் என்றும், 30 நாட்களில் அரை அடிக்கு மேல் வளர்ந்துவிடும். இந்த நாற்றுகளை விவசாயிகள் பயன்படுத்தினால் தரமான மிளகு பயிர்கள் கிடைக்கும் என்றும், விளைச்சலும் அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். காலாப்பட்டில் மாணவியை தாக்கிய தள்ளுவண்டி கடையை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஈசிஆர் ரோடு, முருகன் கோவில் ரோடு சந்திப்பில் பேக்கரியில் நேற்று பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியை சேர்ந்த திருச்செல்வம் என்பவரின் மகள் கல்லூரி மாணவி பொருள் வாங்க கடை முன்பு வண்டியை நிறுத்தி சென்றார். அப்போது பேக்கரி அருகில் தள்ளுவண்டி கடை வைத்துள்ள சுமதி என்பவர் கடை அருகே வண்டியை நிறுத்தக்கூடாது என்று கூறி திட்டியுள்ளார். வாக்குவாதம் முற்றி மாணவியை சுமதி தள்ளிவிட்டு தாக்கி பற்கள் பதிய கடித்து விட்டார். இதனால் மயங்கி விழுந்த மாணவியை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்த மாணவியின் பெற்றோர் வந்தபோது சுமதி கடையை மூடி தலைமறைவாக சென்று விட்டார். இன்று காலை மீண்டும் மாணவியின் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் திரண்டு கடையை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த காலாப்பட்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஈசிஆர் சாலையில் இடையூறாக இருந்த கடையை அப்புறப்படுத்தினர். பின்பு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அருள்மிகு சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சீர் வரிசையுடன் மீனாட்சி அம்மன் மணக்கோலத்தில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருமண வைபவ விழா நடைபெற்றது. இதில் திருமண கோலத்தில் காத்திருந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதலில் தொடங்கி பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு இறுதியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தினை கண்டு களித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகர் சசிபாலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இறுதியாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் வீராங்கன், செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் மாணிக்கம், செயற்குழு உறுப்பினர்கள் கோவிந்தன், வெங்கடேசன், இளங்கோ, வீரமணி, விநாயகமூர்த்தி, கணேஷ், முரளி, வழக்கறிஞர் கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.